Friends, example sum 1.27. August bats according to the following trials. If he make a hit என்னன்னு எடுத்துக்கிறோம். Yes, there is a 25% challenge that he will make a hit is next time at a bat. If he fail to hit, அப்போ fail to hit என்னன்னு எடுத்துக்கணும். F, there is a 35%. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம் இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் டி ஈக்குவல் டு ஒன்று எஸ் இன்னொன்று என்னது எஃப் இந்த பக்கமும் எஸ் எஃப் அவங்க ஹிட்டு கொடுத்துருக்காங்க எஸ்ன்னு இன்னொன்று ஃபெயிலியர்ஸ் டு ஹிட்டை எஃப்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க என்ன கொடுத்துருக்கு மேக்கிங் எ ஹிட் தேர் இஸ் 25%. அப்போ ஹிட்னா என்னென்னு எடுத்துக்கிறாங்க எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது எஸ் எவ்வளவு 0.25. அப்போ எஸ்க்கு நேராக 0.25. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே வேல்யூ போட்டோம்னா இதை என்ன பண்ணணும் 1லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ 1 மைனஸ் 0.25 அப்போ என்ன வந்துடுங்க 0.75. டிரான்சிஷனில் இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் 1க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் ஹீ ஃபெல் டு ஹிட் எஃப் தேர் இஸ் எ 35%. அப்போ எதில் ஃபெயிலியரில் அப்போ கீழே பார்க்கணும் இந்த இருக்கு ஃபெயிலில் எவ்வளவு 35%. பர்சன்டேஜ்னா என்னது நம்மளுக்கு 100ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும் 0.35. 25%ம் அப்படி தான் ரைட் பண்ணியிருப்போம். அப்போ 35 டிவைடட் பை 100 என்ன வரும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க. அப்போ என்னது 0.35. அப்போ 1லேருந்து 0.35 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் தான் இங்கே அதான் 0.65. ஓகேவா? இதை ஃபைண்ட் அவுட் இதை கொடுத்துருக்கதை ரைட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க மேக் ஏ ஹிட் இஸ் நெக்ஸ்ட் டைம் அட் பேட். அப்போ வில் பி மேக் ஏ ஹிட் நெக்ஸ்ட் டைம் எப்போ நம்ம பேட் இது பண்ணும் போது ஹிட் கொடுப்போம்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைண்ட் இட் தி டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ். அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் ஃப்ரம் தி டேட்டாஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆகாஷ் ரேஞ்ச் பேட்டிங் ஆவரேஜ். அப்போ ஆகாஷுடைய பேட்டிங் ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம ரைட் பண்ணிட்டேன். அட் ஈக்லிபிரியம். அட் ஈக்லிபிரியம்னா என்ன ஃபார்முலா ஏ இன்டூ பி இன்டூ என்னது டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஏபி எழுதுவீங்க. இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கு எஸ்ஸும் எஃப்பும். அப்போ எஸ் இன்டூ எஃப் இன்டூ டி ஈக்குவல் டு எஸ் எஃப் வேர் எஸ்ஸையும் எஃப்ஐயும் ஆட் பண்ண ஈக்குவல் டு என்ன இருக்கணும் 1. அதை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ எஸ்ஸு எஃப் இங்கே இருக்கு டி என்ன வச்சுருக்கோம் இந்த இருக்கு 0.25 இன்டூ 0.75 0.35 0.65 ஈக்குவல் டு எஸ் எஃப். ஃபஸ்ட்டு ரோவையும் காலமையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ இதோட இதை ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.25 எஸ் ப்ளஸ் 0.35 எஃப். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துருக்கோம். அப்போ இதில் எதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்பரை. அப்போ ஈக்குவல் டு எஸ். இப்போ இங்கே எஸ் இருக்குது இங்கே எஃப் இருக்குது இங்கே எஸ். அப்போ ஒரே மாதிரி வேரியபிளாக இருந்தால் தான் ஆட் பண்ணலாம். அப்போ நம்ம எஃப்பை மாற்றலாமா உனக்கு தெரியும் எஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் எஃப்பை தான் மாற்ற போகிறோம். அப்போ எஃப் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ். இந்த எஸ் அந்த செய்யும் போது மைனஸ் வந்துடும். அப்போ எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணுவோம் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ். அப்போ 0.25 எஸ் இதை உள்ளுக்க ப்ராடக்ட் பண்ணுறேன் 0.35 ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 0.35 எஸ் ஈக்குவல் டு எஸ். இப்போ இங்கே பாருங்கள் 0.25 எஸ் இங்கே மைனஸ் 0.35 எக்ஸ். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் 0.10 எஸ் ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது 0.35 ஈக்குவல் டு எஸ். அப்போ எஸ்ஸோட வேல்யூ அந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ இங்கே மைனஸில் இருக்குது இந்த சைடு என்ன ஆயிரும் ப்ளஸில் ஆயிரும். அப்போ எஸ் ப்ளஸ் 0.10 எஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் 0.35. அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. அப்போ 1ஐயும் 0.10ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1.10 எஸ் 1.10 எஸ் ஈக்குவல் டு 0.35. எஸ்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த வேல்யூ இந்த சைடு வந்து என்ன ஆயிரும் டிவைடில் வந்துடும். அப்போ எஸ் ஈக்குவல் டு 0.35 டிவைடட் பை 1.10. அப்போ இதால் இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வேல்யூ 0.318. இதை பர்சன்டேஜாக எழுதணும்னா என்ன பண்ணணும் 100ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம் நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது பர்சன்டேஜில் எழுதும் போது இதை எப்படி எழுதுவீங்க அப்போ இதை நம்ம பர்சன்டேஜில் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் இன்டூ பாயிண்ட் பர்சன்டேஜாக
மாற்றும் போது என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம பர்சன்டேஜ்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பின்னாடி 2 ஜீரோ வந்துடும். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 31.8%. ஓகேவா? அப்போ எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா எஃப் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எஃப் ஈக்குவல் டு என்னது, 1 மைனஸ் எஸ். அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.318. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.682 கிடைக்குமா? 0.682. அப்போ இதை பர்சன்டேஜாக மாற்றணும். என்ன பண்ணுவோம், எப்படி வரும் நம்மளுக்கு வேல்யூ, 68.2ன்னு வரும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 68.2%. அப்போ நம்ம ஆகாஷ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆகாஷ் ரேஞ்ச் பேட்டிங் ஆவரேஜ் தான் கேட்டிருக்கு. அப்போ பேட்டிங் ஆவரேஜ் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும், நம்மளுக்கு இந்த இருக்கு எஸ் தான் நம்மளுக்கு பேட்டிங் ஆவரேஜ். அப்போ தேர்ஃபோர் ஆகாஷ் பேட்டிங் ஆவரேஜ் இஸ் 31.8%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.